காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு டைகோன் பிஸ்னஸோட ஓனர் ஆக போகிறோம். அதாவது இந்த டைகோன், இந்த ஃப்ளைட்ஸு, இந்த மாதிரி ட்ரெயின், இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக போகிறோம். இந்த சிட்டியில் சில இந்த கோல் தேவைப்படுதுன்னு சொல்லுவானுங்க, இல்லை எனக்கு தங்கம் தேவைப்படுது, அயன் தேவைப்படுது, இந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வச்சுருப்பானுங்க. அந்த கான்ட்ராக்ட்ஸை முடிக்கிற ஒரு கம்பெனியில் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணியும் ஏதோ இருந்துட்டுலாம் இருக்குது. இப்போ இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போல். என்னதுன்னா, இங்கே உடஞ்சிருக்கனால இப்போ நம்ம ட்ரெயினுக்கு போக பாதை இல்லை போல். ஸோ நம்ம இந்த ஜேசிபிக்கு அது முன்னாடி மாற்றத்தை நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். நம்மளுக்கு வழி ஈஸியாக இருக்கும், நம்மளால் கோல் கூட எடுக்க முடியும் போல். ஸோ அதுக்காக நம்மக்கிட்ட ஒரு ட்ரக்கு வேறு இருக்குது போல். அதை அனுப்பி விட்டோன்னா இந்த மிஷின் முடிஞ்சிடும். இந்த மிஷினை முடிஞ்சோனையும் ஒரு 25 கீஸ் மற்றும் எக்ஸ்பி நம்மளுக்கு கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ட்ரெயின் போகிறதுக்கு வழியும் இருக்குது போல். ஆனால் நம்மளோட ட்ரெயின் தான் இல்லை. இப்போ அந்த கோல் மைன் நம்மளுக்கு ஆக்சபிள் ஆகிடுச்சு போல். இனிமேல் நம்ம கோல் வேணால் எடுத்துக்கலாம் போல். ஸோ ஓகே, இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க கைஸ். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு ட்ரெயினும் ஒரு ட்ரக்கும் இருக்குது போல். இப்போ நம்ம ட்ரெயின் அனுப்பி விட்டு நம்ம மெட்டீரியல் எடுக்க அனுப்பி விட்டுருலாம். ஓகே, இப்போ இந்த ட்ரெயின் போய் நம்மளுக்கு கோல் தேவையான கோலை எடுத்துகிட்டு வந்துடும் நினைக்கிறேன். இந்த மாதிரி கோல் எடுத்து, அயன் எடுத்து, இந்த மாதிரி பொருள்லாம் எடுத்து இவனுக்கு சொல்கிற கான்ட்ராக்ட்ஸ்லாம் முடித்தா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கீஸ் மணிஸ்லாம் தருவானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் நான் ஆல்ரெடி சின்ன வயசில் விளையாடிருக்கேன். பட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் விளையாடுறேன். நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துருக்குன்னு சொல்கிறானுங்க. ஓகே, இப்போ வேர் ஹவுஸில் நம்ம சேர்த்து வச்ச அந்த கோல்ஸ்லாம் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது அந்த கோல்ஸ்லாம் நம்ம வேர் ஹவுஸ்க்கு போயிடுச்சுக்கு. இப்போ நம்ம செகண்ட் கான்ட்ராக்ட் திரும்பி இன்னும் ஸ்டீவ் தான். ஸ்டீவ் கிட்ட திரும்பி இன்னொரு கான்ட்ராக்ட் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வந்த கோல் மாதிரி இவனுக்கும் கோல் தேவைப்படுது போல். அந்த கோலை இவனுக்கு அனுப்பி விட்டோம்னா நம்மளுக்கு அது ஏற்ற மாதிரி கீஸ் மணிஸ்லாம் தருவான். இந்த கேமில் கீஸ் எதுக்குன்னா, அதாவது இப்போ நம்மக்கிட்ட கீஸ்லாம் சேர்ந்தால் நம்ம இதில் வெஹிக்கிள்லாம் வாங்கலாம். ஓகே, ஸ்டீவோட மிஷின் முடிச்சதுனால அவனே ஒரு 50 கீஸ் 100 மணி ஜெம்ஸ் மாதிரி கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 100 கீஸ் சேர்ந்துச்சு. ஸோ 100 கீஸ் சேர்ந்தால் நம்மளால் ஒரு ஸ்பின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இப்போ நம்ம 100 கீஸ் சேர்ந்ததுனால ரேண்டமாக எதனா ஒரு வெஹிக்கிள் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லோடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஸ்பின் பண்ணலாம். 100 சீ கொடுத்தா ஒரு ஸ்பின் பண்ணலாம் போல். இதில் நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சா பெரிய பெரிய ஃப்ளைட்டு, அப்புறம் பெரிய பெரிய ட்ரெயின்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோ பார்த்துருக்காங்க, மறக்காமல் லைக் போட்டுருங்க கைஸ். இப்போது நம்மளுக்கு கிடச்சது ஒரு புது போட் கிடச்சிருக்கு கைஸ். ஃபஸ்ட் நம்மகிட்ட ஒரு ட்ரெயினும் ட்ரக்கும் தான் இருந்துச்சு. இப்போ புதுசாக நம்மக்கிட்ட ஒரு போட் வேறு இருக்குது, கப்சியோன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளால் வாட்டர் ஷிப்மெண்ட்லேருந்து கூட எதனா பண்ணலாம். இப்போ ஒரு பிரிட்ஜை விட்டு பிரிட்ஜு போகிறேன், அந்த மாதிரி பெரிய பெரிய மிஷின்ஸை கூட நம்மளால் இந்த வாட்டி ஈஸியாக முடிக்கலாம். ஓகே, பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நம்ம கேலிப்ஸோ இந்த இதுவும் எடுத்தாச்சு. இப்போ வெளில நம்மகிட்ட நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குனால நிறைய கான்ட்ராக்ட்ஸும் நம்மளுக்கு அதிகமாகிட்டே இருக்கும் போல். இந்த கேம் சின்ன கேம் நினச்சிடாதீங்க, செம பெரிய கேம் இது. பார்க்குறது குட்டியாக இருக்கும், நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, இங்கே ஜேன்னு சொல்லிட்டு புது மிஷின் வச்சுருக்கலாம். இவளுக்கு நம்ம கோல் இவளுக்கு 16 கொடுத்தோன்னா இந்த இடம் ரெடி இந்த இடம் எப்பவுமே போல் ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதில் சில கான்ட்ராக்ட்ஸ் முடித்தா நம்ம அவனுங்களே புது புது வெஹிக்கிள்ஸும், அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல புது ரிசோர்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜேனுக்கு நம்மளை புதுசாக ரெடி பண்ண ஷிப் அனுப்பி விட்டாச்சு. ஓகே, ஷிப் வந்துட்டுருக்கு. ஓகே, இன்னொரு ரேட்டு தேவைப்படுது. இது எங்கே போகுதுன்னு நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ திறந்துருக்கு, இந்த ஹார்பருக்கு தான் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஷிப்பு. ஓகே, இது போனதுக்கப்புறம் நம்ம அடுத்து திரும்பி ஒரு தேவைப்படுது. அப்போ அதே ஷிப்பை திரும்பி அனுப்பி விட்டுருலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் ஷிப் அதுக்குள்ளேயே ஸ்பான் ஆகிடுச்சு. இப்போ தான் ஹார்பருக்கு போச்சு, அதுக்குள்ளேயே திரும்பி இங்கே ஸ்பான் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு கொடுத்தோன்னே மிஷின் முடிஞ்சிடும் நினைக்கிறேன், ஜேனோட மிஷினு. ஓகே, முடிஞ்சிடுச்சு. இவ்வளோ கொஞ்சம் கீஸும் மற்றும் கோலும் அது நம்ம கோல் கொடுத்ததுனால இப்போ கீஸும் அந்த மணியும் வந்திருக்கா. ஓகே, ஸ்டீவ் கிட்ட இன்னொரு மிஷின் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், சைட்லலாம் அன்லாக் ஆகாமல் இருக்குது. இதெல்லாம் நம்ம அன்லாக் பண்ண நிறைய மிஷின்ஸ், கான்ட்ராக்ட்ஸு, நிறைய ரிசோர்ஸஸ்லாம் கிடைக்கும். போக போக வெஹிக்கிள்ஸும் அதிகமாக எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா நம்ம இந்த சீரீஸை நல்லா பெருசாக கொண்டு போகலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஹார்பரில் ஒரு கோல் கூட இல்லையா, அதாவது வேர் ஹவுஸில் நம்மக்கிட்ட ஒரு கோல் கூட இல்லையா. ஸோ நம்ம வச்சுருக்க வெஹிக்கிள்ஸ் வச்சு திரும்பி அந்த கோல் எடுக்க அனுப்பிவிடலாமா. ஓகே, நம்மளோட இந்த கேல்ப்ஸோ ஷிப்பை கூட நம்ம இந்த வாட்டி அனுப்பி விட்டுடலாம். அப்புறம் இதுவும் அது கேல்ப்ஸோவே அனுப்பி விட்டுலாம். நம்ம 2 வெஹிக்கிளுமே நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ ட்ரக்கை வச்சு நம்ம அடுத்த மிஷினையும் முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இது எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு பார்ப்போம். ஓகே, கோல் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு.
எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஆர்டர் தான் போகும். ட்ரெயின் கோல் அதுவும் எடுத்தே முடிச்சிச்சு. பரவாயில்ல கைஸ், ட்ரெயின் ஸ்பீடாக இருக்குது. ஆனால் என்னது ஷிப்பு தான் எங்கே வானத்துலேருந்து பறந்து வருதுன்னு தெரில. ஓகே, ஏதோ சைடில் காட்டுறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இப்போ ஆர்பர் நம்ம வேர் ஹவுஸ்லேருந்து கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேர் ஹவுஸை வாயில் ஆர்பர்னே வருது கைஸ், ஏன்னா அந்த ஷிப்பை பார்த்தது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் ஷிப் எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன்னா தண்ணி நடுவில் இல்லாதனால இப்போ நம்ம ட்ரெயின் அனுப்பி விட்டுடலாம், இல்லைனா இதை அனுப்பி விடலாம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம அனுப்பி விட்டுடலாம். ஓகே, ஸ்டீவ் கிட்டே இன்னொரு கான்ட்ராக்ட் இருக்குது. ஸ்டீவ் கிட்டே இன்னும் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. இந்த கேமில் ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் தான் திரும்பி நம்ம நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கொடுப்பாங்க. அவங்களாம் பெரிய பிஸ்னஸ்மேன்ஸாக இருப்பாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்மள ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகிடலாம். ஓகே, இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு புது ரிசோர்ஸஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதெல்லாம் மேக்னீஷியம் எல்லாம் அயனாக இருக்கலாம். ஓகே, இது அயன் ஓர்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு புது ரிசோர்ஸும் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு வெறும் கோல் மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்த நம்ம இனிமேல் நம்ம அயன் ஓரும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம போய்ட்டு அயன் ஓர் இல்லாதனால நம்ம வெஹிக்கிள்ஸ் அனுப்பி விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த கான்ட்ராக்ட்ஸுக்கு அயன் தேவைப்பட்டால் அது கொடுக்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம ட்ரெயின் அனுப்பி விட்டுலாம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் அனுப்பிவிட்டா கூட நம்ம அனுப்பி விட்டுறலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு ட்ரெயின் அனுப்பி விட்டு அவங்களே வெளில போக சொல்கிறானுங்க, ஏன்னு தெரில. ஓகே, நம்ம அவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் பண்ண முடியும் போல். இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம தான் இருக்கும், போக போக நம்ம இஷ்டத்தை நம்ம என்னென்ன பண்ணலாம். ஓகே, ஸ்டீவ் கிட்டே நம்ம கொடுத்துணும். அதுக்கு முன்னாடி இந்த மெக்னீஷியம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அனுப்ப முடியும். ஓகே, போயிடுச்சு. கிளைம் பண்ணிடலாம் 1 செகண்ட். ஓகே, கிளைம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஸ்டீவ் கிட்டே போய் இந்த மெக்னீஷியம்னே வருது கைஸ், அயன் ஒரு அனுப்பிடலாம். இவங்க வந்து நம்ம ட்ரக் அனுப்பிடலாம். ஏன்னா வந்து ட்ரெயின் அனுப்பிடுறோம்னா திடீர்னு பெரிய கான்ட்ராக்ட் வந்துச்சுன்னா ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளே ட்ரக்கே இருக்குல்ல, ட்ரக்கே போதும். ஓகே, ட்ரக்கே வந்துச்சு, கலெக்ட் பண்ணிக்கலாம் இதுவே. ஓகே கைஸ், குட் ஜாப். ஓகே, நல்லா பிரச்சனை தம்பி. ஓகே, பரவாயில்ல, கலெக்டும் பண்ணியாச்சு. இப்போ நிறைய கான்ட்ராக்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த சைடில் பில்டிங் கட்ட வேண்டியது, அந்த பக்கம் ஏதோ ட்ரெயின் இதுன்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வச்சுருக்கானுங்க. ஸோ பிரச்சனையே இல்லை, நம்மகிட்ட 3 வைக்கிறதுக்குனால 3 ஜாப்க்கு 3 வைக்க அசால்ட்டாக அனுப்பி விட்டுருலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட வேர் ஹவுஸில் கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது. போக போக 4 தான் இருக்குது. நான் இதையும் அனுப்பிட்டேன்னா அந்த 4 போயிடும். இப்போ 0 ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்த மிஷின் முடிக்கணும்னா இது வேர் ஹவுஸில் வந்து அனுப்பி நம்ம கோல்ஸு அயன் ஓரெலாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம கோல் எடுக்கிறதுக்காக ஒரு வண்டி அனுப்பிடலாம், நம்ம ட்ரெயின் அனுப்பிடலாம், அப்புறம் ட்ரக்கையும் அனுப்பிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த இடம். ஓகே, இது கலெக்ட் பண்ணிட்டா இவனுங்களும் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க புதுசா. இதோ பில்டிங் கட்டுறானுங்க. ஓகே, இவன்கிட்ட இன்னொரு மிஷின் இருக்குது போல், அதையும் முடிச்சிடலாம். இது வெயிட் பண்ணுங்கள், இது காய்ஸ் வந்துட்டோம் இது. ஓகே, இதை கலெக்ட் பண்ணிடலாம். இது நம்ம வந்ததுக்கப்புறம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அப்புறம் அனுப்பலாம், ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். ஓகே, நம்மளோட இதுவும் அனுப்பி நம்ம ட்ரக் அனுப்பிடலாம். ஏன்னா நான் வந்து இதுக்கப்புறம் ஒரு மிஷின்ஸ்லாம் நிறைய பொருள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்மளோட ட்ரெயின் தான் தேவைப்படும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மக்கிட்ட இது வேறு இல்லை போல், மெட்டீரியல் இல்லாதனால நம்ம வந்து மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரக் அனுப்பிடலாம். ஓகே, அப்புறம் வந்து வேறு என்ன பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம இன்னும் கோல் வந்து இப்போதைக்கு கேட்கல, கோல் கேட்டால் நம்ம அதுவும் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சு கோல் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். வேணுன்னா கோல் கூட நம்ம எடுத்துகிட்டு ஆள் அனுப்பிடலாம். ஓகே, இந்த இடம் முடிஞ்சிச்சு. ஓகே, இதில் 50 கேஸ்க்கு எடுத்துருக்காங்க இவங்களே. நம்மளோட ஆளே 75 இருக்குது, மொத்தம் 125 இருக்குது நம்ம இப்போக்கிட்ட. ஓகே, இப்போ நம்ம நினச்சா நம்ம அடுத்த ஸ்பின் கூட பண்ணலாம் வெஹிக்கிளுக்கு. ஓகே, அவங்களே காட்டுறாளுங்க அடுத்த ஸ்பின் பண்ணணுன்னு. நம்மளே சொந்தமாக பண்ண விட மாட்டானுங்க போல், இவங்களே டுட்டோரியல் கொடுத்துட்ருக்காங்க. போக போக நம்மளே பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள் இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்குது. லைக்கே நல்ல வெஹிக்கிளாக கொடுங்கடா. ஓகே, பாருங்கள் ஷிப்பு, அப்புறம் ஃப்ளைட்டு, அப்புறம் நம்மள ட்ரக்கு, அது இது நிறைய இருக்குது. நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இந்த ஃப்ளைட்டில் வச்சு ஸ்பின் பண்ணால் ஃப்ளைட் வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. சரி, ஓகே, ஒரு ஸ்பின்னை போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுல ஓகே, என்னடா இது, ஸ்பின் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், ஸ்பின் பண்ணியாச்சு. நல்ல வெஹிக்கிளாக கொடுங்கடா, நல்ல வெஹிக்கிள் யாராவன். ஓகே கைஸ், செம. நம்ம போய்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரெயின் வேறு இருக்குது. ஆல்ரெடி நம்ம போய்ட்டு ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. இப்போ பிக் பாய்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய ட்ரெயின் வந்திருக்கு. நல்லா பெரிய பையன் போல், நல்லா பெரிய ட்ரெயினாக வந்திருக்கு. இதில் நிறைய கேரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு வச்ச ட்ரெயினோட சின்ன ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு வச்சுருந்தது அந்த ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் சைஸில் தான் இருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா பின்னாடி கொடுத்துருந்தோம், நம்ம நிறைய பொருள் எடுத்துகிட்டு போவோம், கேரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் 25 தான் இருக்குது. நம்ம 75 சேர்த்தா நம்ம அடுத்த ஸ்பின் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வந்து கான்ட்ராக்ட்ஸ்லாம் முடிக்கலாம். ஓகே, நம்ம மெக்னீஷியம் அனுப்பினா தான் முடிஞ்சிச்சு போல், அதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷிப் அனுப்பி அடுத்த கான்ட்ராக்டை முடிக்க அனுப்பிடலாம்.
ஓ ஓகே, நம்மகிட்ட கோல் வேறு கம்மி, கொஞ்சம் கோல் இருக்குது. ஆனால் நம்ம பல ட்ரெயின் அனுப்பி நம்ம கோலை எடுக்க விடலாம். ஓகே, அதுக்கப்புறம் மெக்னீசியம் எடுக்க நம்ம புதுவாக பிக்காக அனுப்பி விடலாம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் இது நம்ம வேறு எதனா மிஷின்ஸ் கேட்டால் ட்ரக் அனுப்பி விடலாம். இது முடிஞ்சிச்சு. இதில் வந்து என்ன பண்ணுறானுங்க, எதுலேயே புது ரிசோர்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லையே, இல்லை கைஸ், ரிசோர்ஸஸ் இல்லை, இது ஜஸ்ட்டு சிட்டி போல். ஃபேக்ட்ரியாக இருந்தால் தான் அதெல்லாம் பண்ணுவானுங்க. அங்கே பாருங்கள், மேலே நின்ட்டு பட்டாசுல வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க எல்லாம். ஓகே, தீபாவளிக்கு முன்னாடியே இவனுக்கு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஓகே, ஸ்டீவ்கிட்டே 2 கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது போல். அதுக்கு முன்னாடி இது கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீவ்கிட்டே இந்த கான்ட்ராக்ட்லாம் முடிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஒரு கான்ட்ராக்ட்ஸும் நம்ம முடிக்க தான் அடுத்தடுத்த வேர்ல்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகிட்ருக்கோம், அன்லாக் ஆகும். ஓகே, நம்ம இது இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும் கூட வாய்ப்பு இருக்குது. இன்ஸ்பெக்ட் பண்ணால் அந்த வெஹிக்கிளை காட்டும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் அதை ஓட்ட முடியும். ஓகே, நம்ம அடுத்து வந்து ஸ்டீவ்கிட்ட இன்னொரு கான்ட்ராக்டையும் பண்ணலாம். ஸ்டீவ்கிட்ட தான் நிறைய கான்ட்ராக்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டீவ்கிட்ட மட்டுமே 3 கான்ட்ராக்ட் இருக்குது. ஓகே, இது என்ன கான்ட்ராக்ட்னு நினைக்கிறேன், இவங்க ஏதோ கூப்பிட்றானுங்க. ஓகே, ஜென் கிட்ட இன்னொரு கான்ட்ராக்ட் இருக்குது. இப்போ வந்து புதுசாக ஒரு கோல் சைலோ பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி 2 கோல் சைலோ இருக்கும். இப்போ கீழே வந்து இன்னொரு சைலோ பண்ணுற போதனால இப்போ அவளுக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுது போல். மாதிரி இவனுக்கு எமர்ஜென்சி இருக்குன்னா ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ருலாம். ஸ்டீவெலாம் ரொம்ப எமர்ஜென்சி இல்லை, எப்போ வேணால் பண்ணிக்கிறான், ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, டெக்கோட்டோ டிசின்னு சொல்லிட்டு என்னடா டிசி ஃப்ளைட்லாம் வச்சுருக்கானுங்க. இது வந்து இந்த மிஷினை இந்த கான்ட்ராக்டை முடித்தா நம்மளுக்கு வந்து இந்த டிசின்ற ஃப்ளைட்டை கூட கொடுப்பானுங்க போல். ஓகே, நம்ம அப்போலாம் இந்த மற்ற சியோட மிஷின்ஸை விட ஃபஸ்ட்டு இதை முடித்தா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளைட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்மகிட்ட புது ஃப்ளைட் கிடைக்க போகுது. இன்னும் 6 செகண்டில் நம்மளுக்கு அடுத்த ஃப்ளைட்டும் கிடச்சிரும். ஓகே, இது இந்த கோல் சைடில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா இது, ஓ டெய்லி ரிவார்டு இப்போ தான் தரானுங்க, 1/2 மணி நேரம் கழிச்சு. நான் நாளைக்கு வரலாம், நாளைக்கு ஒரு ரிவார்டு தருவானுங்க. ஸோ நம்ம இந்த சீரியஸை டெய்லி விளாடுறதுல நம்ம முடிஞ்ச அளவுக்கு எத்தனை நாள் ரிவார்டை கம்ப்ளீட் முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஃப்ளைட் என்ன முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா நம்ம அனுப்பினே இருக்கணும் போல். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வாட்டி 3 வாட்டி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃப்ளைட்னால நம்ம ஒரு வாட்டி நம்ம அனுப்பினே இருக்கணும். இப்போதைக்கு நம்மளோட பழைய இது அனுப்பி விட்டுடலாம், ஏன்னா அவங்க கம்மியாக தான் கேட்குறான். பிக் ஃப்ளைட் அனுப்பி விட்டா திடீர்னு நம்மளுக்கு பெருசாக தேவைப்படும். ஓகே, ஸ்டீவ் இன்னொரு மிஷின் வச்சுருக்கான் 2, அதையும் நம்ம முடிச்சிடலாம். ஸ்டீவ்கிட்டே இன்னொரு மிஷின் இருக்குது, அது ஏன் முடிக்காமல் இருக்குன்னா அதில் வந்து ஏதோ லாக் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷின்ஸ்லாம் முடிக்க தான் அவன்கிட்ட பேச முடியும் போல். ஓகே, நம்ம பழைய இதுவும் வந்து நம்ம அனுப்பி விட்றலாம். தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன். வந்துடுமா ஃப்ளைட்? சொன்ன மாதிரி ஒன்று இருக்கும், 2 இருக்கும். ஓகே, நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எப்போடா இந்த புது டிசி ஃப்ளைட் கிடைக்கும்னு தெரில. கூடிய சீக்கிரத்தில் கடிச்சிடும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு 9 செகண்ட்ஸில் நம்மளுக்கு கடிச்சிடும். இல்லைனா ஏதோ கேட்டுறாதிக்கடா, முடிச்சிருங்கடா, ஃப்ளைட்டை கொடுத்துருங்கடா. 2 செகண்ட் 1 செகண்ட் வருமா? கலெக்ட் பண்ணால் தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன். தெரிஞ்சு இந்த வாட்டி கொடுத்துருங்கடாடே. ஃப்ளைட்டு புது டிசி போடு கைஸ் வந்துச்சு. அவங்களே ஸ்பின்னெல்லாம் போட்டு காட்டுறானுங்க. டேக்கோட்டோ DC-3 சொல்லிட்டு ஒரு நம்மகிட்ட ஒரு புது ஃப்ளைட்டும் இருக்குது. இனிமேல் ஏர்வேஸ், அப்புறம் ஏர்வேஸ், வாட்டர்வேஸ் சொல்லிட்டு எல்லா வேஸுமே இருக்குது நம்மகிட்ட இனிமேல். ஸோ காற்றுலையும் பறக்கலாம், தண்ணிலையும் மதக்கலாம், ட்ரெயின்லேயும் போகலாம். இனிமேல் நம்மகிட்ட எல்லா கான்ட்ராக்ட்ஸ் நம்ம ஈஸியாக முடிக்கலாம். ஸோ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ளைட்டை வந்து நம்ம இதில் அப்கிரேட்ஸ்லாம் இருக்கும். அது நான் விளாட போகுது இதில் அப்கிரேட்ஸ்லாம் பண்ண முடியும் இந்த ஃப்ளைட்ஸ் இதெல்லாம். ஸோ நான் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணோன்னா நம்மளோட அந்த அது பேர் என்ன ஷிப்புக்கும் இந்த ஃப்ளைட்டுக்கும் தான் நம்ம நிறைய அப்கிரேட் பண்ணணும். அப்போ தான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். முடிஞ்சால் இந்த பிக் பை கூட பண்ணலாம். பிக் பை வந்து லெஜெண்ட்ரி வெஹிக்கிள் வேறு, நார்மல் வெஹிக்கிள். மற்ற வெஹிக்கிள்ஸ்லாம் ப்ளூ கலரில் இருக்கும், ஆனால் அதில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். எல்லோ கலர்னால் 2% சான்ஸில் தான் கிடைக்கும் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம். நம்ம அந்த வெஹிக்கிளும் நம்மளுக்கு வந்து ஒரு பிக் பை கிடச்சிச்சு. ஸோ நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு பிக் பை நிறைய அப்கிரேட் பண்ணோம், ஷிப்பை அப்கிரேட் பண்ணணும், முடிஞ்சால் ஃப்ளைட்டையும் அப்கிரேட் பண்ணலாம். எவ்வளோ அப்கிரேட் பண்ண முடியுதோ பண்ணலாம். இன்னும் அதெல்லாம் காட்டல. இது வந்து புதுசாக வந்து அப்டேட் எல்லாம் மாற்றினாங்களா இல்லையா கூட தெரில. நம்ம இப்போ திரும்பி ஒரு புதுசாக நம்ம ஒரு மிஷின் வச்சுருக்கோம். மிஷின் வந்து என்னதுன்னா நம்ம ஃப்ளைட்டு அனுப்பி விட்ருக்கோம் இந்த வாட்டி. ஸோ ஃப்ளைட்டு வந்துட்டு இருக்குது. இதுதான் இன்ஸ்பெக்ட் ஆகுதுன்னா வந்து நம்மளால் ஃப்ளைட்டை வந்து எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வியூ கூட பார்க்க முடியும் போல். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு இது தேவைப்படாது. ஸோ ரொம்ப நேரமாக இதே பார்த்துன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வெளில வந்துட்டேன். ஓகே, நம்ம அனுப்பின மிஷின் தான் அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு.
ஓகே, நான் வந்து ஆஃப்லைனில் வந்து அந்த ஃப்ளைட்டு ரொம்ப நேரமாக பார்த்துருந்தேன், மாடலிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து புது ட்ராக்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ட்ராக் போட போட தான் நம்ம சிட்டியாக புதுசாக உருவாக்கி நிறைய பில்டிங்ஸு அந்த மாதிரிலாம் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் இந்த ட்ராக்கில் கூட நம்ம வெஹிக்கிள் போக வாய்ப்பு இருக்குது. இனிமேல் அந்த பக்கம் நிறைய மிஷின்ஸ்லாம் வரும், இந்த பக்கம் கூட நிறைய மிஷின்ஸ்லாம் பிரிட்ஜு போட்டு வரது அந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த ட்ரெயினை அனுப்பி விட்டுறலாம். அப்புறம் இங்கே எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரக் அனுப்பி விட்டுறலாம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, ட்ரக்கு இங்கே அனுப்பி விட்டாச்சு. இந்த மிஷின் பாருங்கள் அன்லாக்கே ஆகிடுச்சு. ஓகே, முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, முடிஞ்சாச்சு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 95 சேர்ந்துருச்சு. இன்னொரு 5 இருந்தால் நம்ம அடுத்தது போயிடலாம். வடிவம் கழிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்மகிட்ட வந்து 145 கிட்டே வந்துச்சு. இப்போ நம்ம ஜாப் இன்னும் நிறைய இருக்கான். ஸோ வந்து நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங்கே முடிச்சிருக்கோமா. ஸோ வந்து இந்த வெஹிக்கிள்ஸுக்கெலாம் வந்து அப்கிரேடை போட சொல்கிறானுங்க. நம்ம இந்த அப்கிரேட்ஸை முடிச்சதுக்கப்புறம் நம்ம புது வெஹிக்கிள் கூட எடுக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு 145 கீஸ் கிட்டே இருக்குது நம்ம கையிலேயே. ஸோ வந்து நம்ம என்ன அது தெரியாமல் விட்டாங்க கைஸ். ஓகே, இது மேலே கொண்டு போயிடலாம். இப்போ வந்து அவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சொன்ன மாதிரி அதெல்லாம் இல்லை போல கைஸ், அப்படியே தான் இருக்குது இந்த அப்டேட்ஸ்லாம். என்னதுன்னா இந்த மாதிரி நம்மளோட வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம அப்டேட்லாம் பண்ண முடியும் போல், அப்கிரேட்லாம். சார் நம்ம சொன்ன மாதிரி அவங்களே சொல்கிறானுங்க பிக் ஐக்கு அப்கிரேட் பண்ணுங்கன்னு. ஏன்னா அதான் ஃபஸ்ட்லேயே இருக்குது, ஏன்னா அது லெஜெண்டரி இதனால. ஸோ அதிலே ஃபஸ்ட்டில் தான் இருக்கும் போல். ஓகே, இதுக்கு ஒரு 20 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, 20 மேலே அதே பண்ண முடியல. அந்த எல்லோ கலர் ஜம்முக்கு வந்து அதுவே காலி ஆகிடுச்சு. ஓகே, இந்த சைடில் வேறுனா இதெல்லாம் இல்லை போலியே, இதெல்லாம் நம்புது இல்லையா. ஓகே கைஸ், நம்ம இந்த புக்காக இருக்கிறதெல்லாம் நம்புது. ஸோ கேப்ஸுக்காக நம்ம உங்களுக்கு அப்கிரேட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இது 2 தான் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கானுங்க. அப்புறம் டேக்கட்டாக்கு ஒரு 10 வரைக்கும் பண்ணிக்கலாம், இதையும் ஒரு 10 வரைக்கும் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் 10 வரைக்கும் நம்ம பண்ணி இது வந்து ஒரு 5 அல்லது 10 வரைக்கும் பண்ணிக்கலாம் கைஸ் இது கூட. ஓகே, லாஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பண்ண முடியும், ஆனால் வேணாம். நம்ம பண்ணிட்டோன்னா அப்புறம் வேணாம், நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபுல் அப்கிரேட் பண்ண முடியாதுன்னு பார்ப்போம். பாருங்களேன், ஜஸ்ட்டு மிஸ்ட்டு 90 வந்து நிற்கிது. இன்னும் ஒன்றுச்சுன்னா நம்ம வந்து அடுத்த கூட பண்ணிடலாம். ஓகே, இதே போதும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, கிட்டத்தட்ட இந்த வீடியோ கிட்ட நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய கான்ட்ராக்ட்ஸும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய வெஹிக்கிள்ஸுக்கும் அப்கிரேட்ஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம டுட்டோரியலே முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அவரை வந்து சொல்லி கொடுத்துட்டு அதிலே போயிட்டாங்க. இந்த கிட்டத்தட்ட நம்ம டுட்டோரியலே முடிச்சிட்டோம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சதுனால லாஸ்ட்டாக ஒரு ஸ்பின்னோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, ஒரு ஸ்பின்னை போட்டுறான் லாஸ்ட்டாக. ஓகே, 100 கீஸ் கொடுத்து ஒரு ஸ்பின்னை போட்டு நல்லா விற்கல தாங்களேன் இந்த வாட்டி. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி இந்த ஒரு லெஜெண்ட்ரி அட்லீஸ்ட் ஒரு எப்பிக் அந்த மாதிரி எதனா கொடுத்தா நல்லாயிருக்கும். நல்லா கொடுங்க நல்லதா. ஓகே, காமன் சாய் போச்சு கைஸ். ஏதோ அங்கே காமனில் கொடுத்துருக்கானுங்க. ஏதோ டின்கூஸ் சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங் டின்கூஸு மண்கூஸ்ன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்கானுங்க. நம்ம அந்த அப்கிரேட் பண்ணும்போது சைடில் ஒரு இது பார்த்தோங்களா, அதான் கொடுத்துருக்கானுங்க. இந்த வெஹிக்கிள் நம்ம ஃபஸ்ட் வச்சு ஃப்ளைட்டே பரவாயில்ல போகிறதுக்கு. ஓசிலேயே நல்லா ஃப்ளைட் கொடுத்தானுங்க, இதில் இந்த மாதிரி ஃப்ளைட் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இந்த வீடியோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த எபிசோடு வேணும்னா மறக்காமல் கமெண்டில் பார்ட் 2 சொல்லிட்டு டைப் பண்ணுறேங்க. ஓகே, பாய்.